அல்லாஹு தாலா 3 ரீசன் சொல்றான். நல்லா சிந்திச்சு பாருங்க. மனிதர்களில் அதிகமானவர்கள் நரகம் போவார்கள். அவர்கள் நரகம் போவதற்கான காரணம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு இதயங்கள் இருக்கின்றன, அதை கொண்டு சிந்திக்க மாட்டார்கள். கண்கள் இருக்கின்றன, அதை கொண்டு பார்க்க மாட்டார்கள். காதுகள் இருக்கின்றன, அதை கொண்டு கேட்க மாட்டார்கள். இப்படி சொல்லிட்டு அல்லாஹு தாலா திரும்ப என்ன சொல்றான் தெரியுமா? உலாஇக கல் அன்ஆம். இதயம் இருந்தும் படைத்த நோக்கத்தை சிந்திக்காமல், கண் இருந்தும் அல்லாஹுடைய அத்தாட்சிகளை பார்க்காமல், காதிருந்தும் அல்லாஹுடைய மார்க்கத்தை கேட்காமல் இருக்கிறவர்கள் ஆடு மாடு ஒட்டகம் போன்றவர்கள். இது நம்ம சொல்லல, அல்லாஹ் சொல்றான். இப்படி வாழக்கூடியவர்கள் மிருகங்கள் போன்றவர்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ் நிறுத்தல, திரும்ப சொல்றான் பல்ஹும் அபல். இல்லை இல்லை, இவர்கள் அந்த மிருகங்களை விடவும் கேடுகட்டவர்கள். ஏன் தெரியுமா? மிருகங்களுக்கு அல்லாஹ் பகுத்தறிவை கொடுக்கல. அந்த மிருகங்கள் படைக்கப்பட்ட அமைப்பில் வாழ்ந்து கொண்டு செல்கின்றன. ஒரு வகையில் சொல்வதாக இருந்தால் அவை முஸ்லிமாக இருக்கின்றன. பகுத்தறிவை அல்லாஹ் கொடுக்காமல் படைத்ததனால் அவை முஸ்லிம்களாக இருக்கின்றன. ஆனால் இந்த மனிதனை பொறுத்தவரையில் இவனுக்கு பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவனுக்கு முன்னால் படிப்பினை பெறக்கூடிய நிறைய காட்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. வெள்ளம் வருகிறது, சூறாவளி அடிக்கிறது, சுனாமி நடக்கிறது, அவனுக்கு முன்னால் விபத்து நடக்கிறது, ஒருவர் திடீரென மௌத்தாகிறார், ஒருவர் ஹார்ட் அட்டாக் என்று மௌத்தாகிறார், திமிரு பிடித்தவர் அழிகிறார். இவைகளை எல்லாம் பார்க்கிறான். பார்த்து விட்டும் இவன் படிப்பினை வராமல் நான் நினைத்தபடிதான் நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்று இருக்கிறானே, இவன் கால்நடைகளை விடவும் கேடுகட்டவன் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரிகளே, நாம் படைக்கப்பட்ட நோக்கம் அல்லாஹ்வை இபாதத் செய்வதை தவிர வேறு எதுவும் கிடையாது. அல்லாஹ்வை இபாதத் செய்வது என்று சொன்னால் நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்? நான் தொழுகிறேன், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்க்கு நான் இபாதத் செய்றேன். இன்னும் சிலர் என்ன நினைக்கிறாங்க என்றால், நான் ஹிஜாப் அணிந்திருக்கிறேன், பயானுக்கு போறேன், நான் இபாதத் செய்றேன். அன்புள்ள சகோதரிகளே, இபாதத் என்றால் உண்மையிலே ஒரு மனிதனுடைய முழு வாழ்க்கையும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக அமைய வேண்டும். இதுதான் இபாதத்னு சொல்றது. ஒரு மனிதனுடைய முழு வாழ்க்கை என்று சொல்லும் போது, காலையிலே அவன் எழுந்திருக்கும் போது எப்படி எழுந்திருக்க வேண்டும்? அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர் என்று எழுந்திருக்க வேண்டும். அதுக்கு பிறகு குளிக்க வேண்டும் என்றால் குளித்துக் கொள்ள வேண்டும், ஒது செய்ய வேண்டும் என்றால் ஒது செய்து கொள்ள வேண்டும், தொழ வேண்டும். அதுக்கு பிறகு காலையில் ஓத வேண்டிய திக்ருகளை ஓத வேண்டும். இதிலிருந்து ஆரம்பித்து இவன் இரவு தூங்க செல்லும் போது ஒது செய்து கொண்டு திக்ரு செய்து விட்டு அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா அல்லது பிஸ்மிக அல்லாஹும்ம அமூது வ அஹ்யா என்று ஓதுகிற வரைக்கும் அவன் அல்லாஹுக்கு பொருத்தமாக வாழ வேண்டும். இதுதான் மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம், இபாதத் செய்வதற்காக வேண்டி என்பதன் அர்த்தம். நம்ம இபாதத்தை கொண்டு போய் ஒரு சில வணக்கங்களில் மாத்திரம் சுருக்கி விட்டிருக்கிறோம். இப்ப நிறைய பேரிடம் நீங்கள் இபாதத் என்றால் என்ன என்று கேட்டு பாருங்கள், உடனே என்ன சொல்லுவாங்க? தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், இவைதான் இபாதத் என்று சொல்வார்கள். இது இபாதத்தில் உள்ள சில பகுதிகள். இவை மாத்திரம்தான் இபாதத் என்பதல்ல, இவை இபாதத்தில் உள்ள சில பகுதிகள். இந்த இபாதத்திற்கு இமாம் இப்னு தைமியா என்று சொல்லக்கூடிய அறிஞர் அழகான ஒரு விளக்கம் சொல்லுகிறார். அவர் சொல்லும் போது எப்படி சொல்றார் என்றால், இபாதத் என்பது இஸ்முன் ஜாமிஉன் லிக்குல்லி மா யுஹிப்புஹு அல்லாஹு வ யர்தா மினல் அஅமாலி வல் அக்வாலி ظாஹிரத்தி வல் பாத்தினா. அல்லாஹு தஆலா விரும்பி அங்கீகரிக்கக்கூடிய, உள்ளத்தோடு தொடர்பான, வெளிப்படையாக செய்யக்கூடிய சொல்கள் செயல்கள் அனைத்தும் இபாதத் ஆகும். அல்லாஹ் விரும்பக்கூடிய, அங்கீகரிக்கக்கூடிய வெளிப்படையான, உள்ளார்ந்த, வெளிப்படையான நம்முடைய உடம்பால மற்ற உறுப்புகளால செய்யக்கூடியவை, உள்ளார்ந்த என்றால் உள்ளத்தால் செய்யக்கூடிய சொல்களும் செயல்களும் இபாதத் ஆகும். அல்லாஹ் விரும்பி அங்கீகரிக்கக்கூடிய என்று சொன்னால் நமக்கு எப்படி தெரியும் அல்லாஹ் இதை விரும்பி அங்கீகரிப்பான் என்பது? ஒரு செயலை அல்லாஹ் விரும்பி அங்கீகரிப்பான் என்பது நமக்கு எப்படி தெரியும்? ஒன்று குர்ஆன்ல சொல்லியிருக்கணும். குர்ஆன்ல சொல்லி இருந்தால் இது அல்லாஹ் விரும்பி அங்கீகரிக்கக்கூடியது என்பது தெரியும். அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஹதீஸ்ல சொல்லியிருக்கணும்,
அப்ப நமக்கு தெரியும் இது அல்லாஹ் விரும்பி அங்கீகரிக்கக்கூடியது. அப்ப சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஆர்வமூட்டப்பட்ட வலியுறுத்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் ஒரு மனிதன் எடுத்து நடப்பதுதான் இபாதத் ஆகும். அன்புள்ள சகோதரிகளே, குர்ஆனில் நிறைய விஷயங்கள் ஆர்வமூட்டப்பட்டிருக்கின்றன, ஹதீஸில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லக்கூடிய முறையில் ஒரு முஸ்லிம் வாழ வேண்டும். நாம் வாழுகிறோமா? இந்த கேள்வியை நம்மிடத்தில் முன்வைத்தால் நான் ஒரு இபாதத் செய்யக்கூடிய மனிதனா என்பதற்கு விடை கிடைக்கும். இப்ப தொழ வேண்டும் என்று குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுகிறது. இப்ப தொழுவது இபாதத். அல்ஹம்துலில்லாஹ், பெரும்பாலான முஸ்லிம்கள் தொழுகிறார்கள். அதிலும் அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய ஊரை பொறுத்தவரையில் பெண்களில் பெரும்பாலானவர்கள் தொழுவார்கள். அப்ப அல்லாஹ் விரும்பி அங்கீகரிக்கக்கூடிய ஒரு செயலை செய்கிறார்கள். அதே போன்று ரமலான் மாதத்தில் நோன்பு நோட்பது அல்லாஹ் விரும்பி அங்கீகரிக்கக்கூடியது. இதையும் அல்ஹம்துலில்லாஹ் பெரும்பாலான முஸ்லிம்கள் செய்கிறார்கள். அதே போன்று இப்போது உம்ராவுக்கு போவது, ஹஜ்ஜிக்கு போவது போன்ற காரியங்களும் நடக்கின்றன அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று ஜக்காத்து கொடுப்பதை பொறுத்தவரை ஓரளவு விழிப்புணர்வு இப்போது உண்டாகி கொண்டு வருகிறது. 100% இல்லாவிட்டாலும் பெரும்பாலானவர்கள் நான் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்ற உணர்வோடு செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது போன்று நம்முடைய வாழ்க்கையில் ஏனைய குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய விஷயங்களில் ஆர்வம் நம்மிடத்தில் ஏற்படுகிறதா? உதாரணமாக இனபந்துக்களை சேர்ந்து வாழ்வது. இனபந்துக்கள் என்று சொல்லும் போது கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, நம்முடைய தந்தை வழி உறவுகள், தாய் வழி உறவுகள், அதாவது ஃபர்ஸ்ட் நிலையில் இருப்பவர்கள் நம்முடைய கூட பிறந்தவர்கள், அதே போன்று தந்தையோடு கூட பிறந்தவர்கள், இவர்கள் எல்லோரும் இன பந்துக்கள் என்று அழைக்கப்படுவார்கள். இவர்களை சேர்ந்து வாழ வேண்டும் என்று குர்ஆன் நிறைய வலியுறுத்துகிறது. ஹதீஸ் எப்படி வலியுறுத்துகிறது தெரியுமா? இனபந்துக்களை துண்டிக்கிறவனை அல்லாஹ் துண்டித்து விடுகிறான். அவனோடு உறவு வைப்பதற்கு அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லை. இப்ப உதாரணமாக என்னுடைய ஒரு சகோதரனை நான் ஏதோ ஒரு காரணத்தினால் வெறுத்து ஒதுக்கி அவரோடு பேசுவதில்லை, அவருடைய வீட்டுக்கு போவதில்லை என்றால் அல்லாஹ்வுக்கு என்னோடு தொடர்பு வைக்க அல்லாஹ்வுக்கு பிடிப்பதில்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வோட தொடர்பு எனக்கு இல்லை என்றால் நான் யார்? எப்படி அல்லாஹ்வுடைய பூமியில் நிம்மதியாக சந்தோஷமாக நான் வாழ முடியும்? இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வலியுறுத்துகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லைஸல் வாசிலு பில் முகாஃபி, இனபந்துக்களை நீங்கள் சேர்ந்து வாழ வேண்டும். இனபந்துக்களை சேர்ந்து வாழ்வது என்று நான் சொல்வது எதை என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், வருகிறார் என்பதற்காக போகிறவரோ தருகிறார் என்பதற்காக கொடுப்பவரோ அல்ல. ஒரு ஆள் என்னுடைய சகோதரன் அல்லது என்னுடைய சகோதரனுடைய வீட்டுக்கு வாரன்றதுக்கு நான் போறது, அவர்கள் எனக்கு ஏதாவது அன்பளிப்பு தருகிறார்கள் என்பதற்காக நானும் கொடுப்பது, இப்படி இருப்பவர்கள் இனபந்துக்களை சேர்ப்பவர்கள் அல்ல. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், சில் மன் கதஅக், உன்னுடைய உறவு வேண்டாம் என்று உன்னை துண்டித்துக் கொண்டு போகிறாரே உன்னுடைய உறவுக்காரர், அவரோடு நீ சேர்ந்து வாழ். உன்னுடைய உறவு வேண்டாம், உன்னோடு பேச மாட்டேன், உன்னுடைய வாசலுக்கும் வரமாட்டேன், உன்னுடைய ஜனாசாவிலும் கலந்து கொள்ள மாட்டேன் என்று உனக்கு சாபமிட்டு விட்டு உன்னை விட்டு தூரமாகி செல்கிறாரே உன்னுடைய உறவுக்காரர், அவரோடு நீ சேர்ந்து வாழ். இதுதான் இன உறவுகளை சேர்ந்து வாழும். இது இபாதத். இந்த இபாதத்தில் எத்தனை பேர் அக்கறை செலுத்துறோம்? இன்றைக்கு நிறைய பேர் பேசுறதில்ல. உடன்பிறப்புகள், ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த நிறைய பேர் சண்டை, நிறைய பிரச்சனை. எதுக்காக கேட்டால் அவருடைய சண்டை ஒரு மார்க்கத்தின் அடிப்படையில் இருந்தால் கூட நம்ம சந்தோஷப்படலாம். என்ன, நீ கொடியத்தப்பள்ளிக்கு போறாய், நீ எப்போ குறிகாரன்கிட்ட போறாய், ஜோசியன்கிட்ட சாத்திரிகிட்ட போயிட்டு நிற்கிறாய், நீ உன்னோட பிள்ளைகளுக்கு தாயத்தை கட்டுறாய், உன்னுடைய வீடு வளவை நீ வந்து ஷைத்தானை கொண்டு போய் காவல் வைக்கிறாய், எனவே உன்னோடு பேச மாட்டேன், உன்னுடைய வீட்டுக்கு வந்தா எப்போதும் டிவி தான் ஓடுது, உன்னுடைய பிள்ளைகள் யாரும் தொழுவதில்லை, நீயும் வக்துக்கு தொழுவதில்லை, எனவே உன்னோடு பேச மாட்டேன் என்று பேசாமல் இருந்தால் ஓரளவு யோசிக்கலாம். அப்படி கூட கூடாது. அப்படி இருந்தால் கூட உறவை துண்டிப்பது கூடாது. அப்படி இருந்தால் கூட நாம் இரத்த உறவை பேண வேண்டும். ஆனால் அது ஒரு அளவுக்கு பரவாயில்லை.
ஆனா இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள் பிரிந்து போயிருப்பது எதனால்? பிற்றிய ஏதாவது பிரச்சனையா? சில குடும்பங்கள், அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, வெளிநாட்டில் இருந்து மச்சான் வந்திருப்பார், கொண்டு வந்த பொருட்கள் என்னன்னு தங்கச்சிக்கு சொல்லல தாத்தா, என்னென்ன கொண்டு வந்தேன். இடையில பிள்ளைகள் பெப்சி டின் எடுத்து குடிக்குது. பாருங்க, பெப்சி டின் எல்லாம் கொண்டு வந்து ஒளிச்சு வச்சு குடிக்காங்க. இதுக்காக பேசாம இருக்கிற நிறைய சகோதரிகள் இருக்கிறாங்க. அவங்களோட வீட்டுக்கு யாரோ வந்தாங்க, வந்து மகளை கல்யாணம் கட்டிட்டு போனாங்க, அல்லது மகனை கல்யாணம் கட்டிட்டு போனாங்க. ஆனா ஃபைனல் ஆகல. இவங்களை யோசிச்சாங்க, இது என்னத்துக்கு நம்ம வெளியே சொல்லணும், நமக்கும் விருப்பம் இல்லை, விட்டுருவோம் சைலண்டா விட்டுட்டாங்க. ஏதோ ஒரு பக்கத்து வீட்டுக்காரை வந்து பார்த்துட்டு இன்னும் வந்து அப்படி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க மனநோயாளிகள். அவங்க போய் உங்களோட தாத்தரை விட்ட வந்து போனாங்க, உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதே. உடனடியாக போய் இதுல ஒரு சண்டை ஒன்று பிடிச்சிட்டு இதுக்காக போறல. இப்படியாக இன உறவுகளை சும்மா ஜஸ்ட் லைக் தட் திடீரென துண்டிக்கக்கூடிய நிறைய பேரை பார்க்கிறோம். ஆனா அவர் தொழுகையாளி. அவர் என்ன நினைக்கிறார் என்றால், நான் இபாதத் செய்கிறேன். அன்புள்ள சகோதரிகளே, இது ஒரு இபாதத் என்பது நிறைய பேருக்கு புரியல. அதே போன்று என்ன கேட்கிறாங்க, வராமலே இருந்தாலும் போக வேண்டுமாண்டு. வராம இருந்தாலும் நமக்கு என்ன தேவை தெரியுமா? நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இப்ப இருக்கிற நம்ம அடுத்த செகண்ட் உயிரோடு இருப்போமா? ஒரு ஆள் மௌத் ஆயிட்டு திடீர்னு அறிவிக்கிறாங்க, காலில் சுபோ கிளம்பும் போது ஜனாசா அறிவித்தல், இன்னால் இல்ல இன்னால் ராஜு இன்னார் மௌத்து. அது நான் இருந்தா அப்படி ஏன் யோசிக்க தவறும்? அந்த மௌத்தான ஆள் நினைச்சிருப்பாரா நான் இப்ப மௌத்தாயிருப்பேன் மௌத்தாவது? அன்றைக்கு அறிவிக்கப்படுற அந்த மௌத்தான சகோதரர் சகோதரி நான் தான் இன்றைக்கு மௌத்தாக போகிறேன் என்ற எண்ணத்தோடு படுத்திருப்பாரா? இல்ல, நம்மளை போலதான் படுத்த. அந்த மௌத்தான ஆளாக நான் இருந்தால் என்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படியோ நமக்கு மௌத்து வருமா இல்லையா? எவ்வளவு காலத்துக்கு இந்த உலகத்தில் ஈகோ பார்த்துட்டு வாழ போறோம்? இந்த உலகத்தில் பெருமை அடித்துக் கொண்டு எவ்வளவு காலத்துக்கு வாழ போறோம்? எல்லாம் கொஞ்ச நாள். பிறகு ஒரு நீண்ட வாழ்க்கை. கபருக்குள்ள வாழணும் தனிய, யாரும் இல்லை. இந்த புறம் பேசுறாக்களும் இல்ல, கோல் சொல்றாக்களும் இல்ல, நம்மளோட உசுப்பேத்துறாக்களும் இல்ல, யாரும் இல்லை. மலக்குகளுடைய கஸ்டடியில கபருக்குள் வாழ வேண்டும். அதுக்கு பிறகு அரசாத்துல் கியாமா மஹ்ஷரிலே 50,000 வருடங்கள் சூரியன் ஒரு மைலுக்கு அப்பால் நிற்கும் போது நிற்க வேண்டும். உடம்புல ஆடை இல்ல, காலில் செருப்பு இல்ல, இந்த பெருமை அடிக்கிற டிரெஸ் நகை எதுவுமே கிடையாது. இப்படி நிற்க வேண்டும். இதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தால் நமக்கு என்ன தேவைப்படும்? இந்த கபரிலையும் அங்கேயும் நான் வெற்றி அடைய வேண்டும். இதை சும்மா சாதாரணமா யோசிச்சு பாருங்க சகோதரிகளே. நம்ம கொஞ்சம் என்ன சொல்றோம், கூப்பிட்டு புத்தி சொல்றோம். நம்ம வயசு போயிட்டு பிள்ளைகள் இருக்கு, கொஞ்சம் பிள்ளைகளுக்கு ஏதாவது சேமிச்சு வச்சுட்டு போவோம். அப்படி யோசிக்கிறோமா இல்லையா? ஒரு வீட்டை வளவை வாங்கி போட்டு போவோம், ஒரு வீட்டை கட்டி வச்சுட்டு போவோம். என்னதை யோசிக்கணும்? பிள்ளைகள் நல்லா இருக்கணும். இதே மாதிரி நீங்க நல்லா இருக்கணும் ஏன் யோசிக்க கூடாது? எனவே நம்முடைய வீட்டுக்கு வந்தாலும் வராட்டியும், நமக்கு ஏசினாலும் ஏசாட்டியும், நம்ம அல்லாஹ்வுக்காக போங்க. அல்லாஹ்வுக்காக போய் அவங்க உங்களுக்கு பாய் எடுத்து போடல, உங்களுக்கு டீ தரல, உங்களை முகத்துல பார்க்கல, அல்ஹம்துலில்லாஹ் நீங்க பெரிய ஒரு இபாதத் செய்து விட்டு வருகிறீர்கள். உங்களுக்குரிய நிறைவான கூலியை அல்லாஹ் உங்களுக்கு மறுமையில் தருவான். இன வந்து அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழே தொங்குமாம். அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழே இன வந்து தொங்கும். தொங்கிக் கொண்டு சொல்லும், யா அல்லாஹ், என்னை சேர்த்து வாழ்ந்தவனை நீ சேர்த்துக்கொள், என்னை துண்டித்தவனை நீ துண்டித்து விடு. அந்த நேரத்தில் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். எனவே வந்தாத்தான் வருவன், தந்தாத்தான் கொடுப்பன் என்ற தியரி இஸ்லாத்தில் கிடையாது. வராவிட்டாலும் நான் போவேன், தராவிட்டாலும் நான் கொடுப்பேன். எனக்கு தேவை இபாதத் செய்வது, அல்லாஹுக்கு கட்டுப்படுவது. நீங்களாம் எனக்கு நத்திங். நீங்க இன்றைக்கு ஏசுவீங்க, நாளைக்கு வர சொல்லுவீங்க. இன்றைக்கு ஏதாவது கதைப்பீங்க, நாளைக்கு பாராட்டுவீங்க. இது உங்களோட நிலை. ஆனால் எனக்கு தேவை என்னுடைய ரப் நான் மௌத்தாகும் போது என்னை பொருந்தி கொண்ட நிலையில் மௌத்தாக வேண்டும். அப்ப இந்த சிலத்துர் ரஹம் என்பது ஒரு இபாதத்து. நிறைய பேர் தெரியல. இபாதத்தில் உள்ள இன்னும் உண்டு என்ன தெரியுமா? அல்லாஹ் தடுத்தவற்றை தவிர்த்து கொள்றது இபாதத். இதை உதாரணத்துக்கு சொல்ல முழு இபாதத்தையும் இங்க சொல்ல முடியாது. அல்லாஹ் தடுத்தவற்றை தவிர்த்து கொள்வது இபாதத். அப்ப புறம் பேசாம இருக்கிறது இபாதத்.
கோல் மூட்டாமல் இருப்பது இபாதத், அவதூறு சொல்லாமல் இருப்பது இபாதத், வட்டியின் பக்கம் செல்லாமல் இருப்பது இபாதத். இப்படி அல்லாஹ் தடுத்தவற்றை செய்யாமல் இருப்பதும் இபாதத். அதனாலதான் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா. ஈமான் கொண்டவர்களே, இஸ்லாத்தில் நீங்கள் பூர்ணமாக நுழைந்து விடுங்கள். என்ன அர்த்தம்? நீங்க உங்களால முடியுமானவரை மேக்சிமம் முஸ்லிமா வாழ முயற்சி. எவைகளை எல்லாம் அல்லாஹ் விரும்பி அங்கீகரிப்பானோ அதை செய்ய பாருங்க. இதுல பெனிஃபிட், இதுல பயன் யாருக்குன்னா உங்களுக்கு தான். அல்லாஹ் வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்கு அன்றி நான் படைக்கவில்லை என்று சொன்ன அந்த வசனத்தின் அடுத்த பகுதியில் என்ன சொல்றான் தெரியுமா? மா உரீது மின்ஹும் மிர் ரிஸ்கின் வலா உரீது அன் யுத்இமூன். இந்த மக்கள்கிட்ட இருந்து எந்த ரிஸ்கையும் நான் எதிர்பார்க்கல. அல்லாஹ் சொல்றான், நான் மனிதர்களையும் ஜின்களையும் படைத்தது அவர்கள் என்னை இபாதத் செய்ய வேண்டும் என்பதற்காக. இந்த மனிதர்களிடமிருந்து நான் எந்த ரிஸ்கையும் எதிர்பார்க்கவில்லை. இந்த மனிதர்கள் எனக்கு சாப்பாடு தரணும் என்று நான் எதிர்பார்க்கல. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அவன் அஸ்ஸமத், எந்தவித தேவையும் அற்றவன். அப்படியான அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் இந்த உலகத்தில் உள்ள எல்லோரையும் படைத்திருப்பது அவனை இபாதத் செய்வதற்காக என்றால், நம்மால் முடியுமானவரை அவனை இபாதத் செய்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதரிகளே, நாம் இபாதத் செய்யும் போதுதான் மறுமையிலே அல்லாஹு தஆலா மீசான் என்ற ஒரு தராசை ஏற்பாடு செய்திருக்கிறார். அந்த தராசில் 2 தட்டுக்கள் இருக்கும். நன்மைகளும் தீமைகளும் அந்த தராசில் நிறுக்கப்படும். இந்த உலகத்தில் நம்ம செய்யற நன்மைகளும் தீமைகளும் அந்த தராசில் நிறுக்கப்படும். இதை அல்லாஹு தஆலா நிறைய இடங்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லிவிட்டு அல்லாஹ் அவரிடத்தில் சொல்றான், ஃபஅம்மா மன் ஸகுலத் மவாசீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா. யாருடைய மீசான் என்ற தராசு கதிக்கிறதோ அவர் அல்லாஹ் பொருந்திக் கொண்ட வாழ்க்கையில் இருப்பார். இன்னும் ஒரு இடத்தில் சொல்லும் போது, அம்மா மன் ஸகுலத் மவாசீனு ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். யாருடைய மீசான் என்ற தராசு கதிக்கிறதோ அவர்தான் வெற்றி பெற்றவர். அப்ப நம்முடைய மீசான் என்ற தராசு எதனால கதிக்கும்? இபாதத்தால தான் கதிக்கும். அப்ப இபாதத்தை நாம் அதிகமாக செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் நம்முடைய 24 மணி நேரங்களையும் நம்ம இபாதத்தாக ஆக்க முடியும். அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு பேசிக்கொண்டீங்க. சஹாபாக்கள் பேசுற விஷயங்களை பாருங்க. அபூ மூஸா முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்கிறார், முஆதே, நீங்க எப்படி குர்ஆன் ஓதுவீங்கன்னு கேட்கிறார். எப்படி குர்ஆன் ஓதுறீங்க? தஜ்வீத் முறையை கேட்கல. ஒரு நாளைக்கு எத்தனை ஜுஸ் ஓதுவீங்க, எத்தனை ஹிஸ்ப் ஓதுவீங்க, இப்படி கேட்கிறார். கேட்ட உடனே அவர் சொல்றார், நான் எப்படி குர்ஆன் ஓதுவேன் என்றால், இரவையில் நான் படுப்பேன், படுத்து எழுந்து நான் கொஞ்ச நேரம் குர்ஆன் ஓதுவேன், எழுந்து கொஞ்ச நேரம் குர்ஆன் ஓதுவேன், பிறகு நான் தொழுவேன். அவர் சொல்றார், இதை சொல்லிட்டு அவர் என்ன சொல்றார் என்றால், அஹ்தசிபு நௌமதி கமா அஹ்தசிபு கௌமதி. நான் நின்று வணங்குகிறேன் இரவு தொழுகை, அதற்கு அல்லாஹ் கூலி தர வேண்டும் என்று நான் எதிர்பார்ப்பது போன்று நான் படுப்பதற்கும் அல்லாஹ் கூலி தர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். அவர் என்ன விரும்புறார் என்றால், ஒரு 6 மணி நேரமோ 5 மணி நேரமோ படுப்பார், அந்த படுக்கிற நேரமும் இபாதத்தாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போ ஒரு முஸ்லிமுடைய 24 மணி நேரமும் இபாதத்தாக ஆக்கலாம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ உன்னுடைய குடும்பத்தினருக்கு செலவு செய்கிறாய், செலவு செய்யும் போது அல்லாஹ்வுடைய திருப்தி எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற நிலையில் நீ செலவு செய்தால் இல்லா உஜ்ஜிர்த அலைஹா, அதற்கு உனக்கு நன்மை கிடைக்கும், கூலி கொடுக்கப்படும் என்று சொல்கிறார்கள். இப்ப நான் என்னுடைய பெற்றோருக்கு செலவு செய்வது எனக்கு கடமை, என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு செலவு செய்வது எனக்கு கடமை. இதை ஒரு இந்துவும் செய்கிறான், ஒரு கிறிஸ்டியனும் செய்கிறான், ஏன் கடவுளே இல்லை என்று சொல்கிற நாஸ்திகனும் செய்கிறான். அவன் பெற்றோருக்கு செலவு செய்கிறான், மனைவிக்கு செலவு செய்கிறான், பிள்ளைகளுக்கு செலவு செய்கிறான். ஆனால் ஒரு முஸ்லிம்
பெற்றோரை கவனிக்கும் போது அல்லாஹ்வுக்காக என்று கவனித்தால் இது இபாதத். வஃபி லுக்மதி அஹதிக்கும் சதகா, உங்களுடைய மனைவியின் வாயில் ஒரு கவளம் உணவை நீங்கள் ஊட்டி விடுவது தர்மம், சதகா. வஃபி புதுஇ அஹதிக்கும் சதகா, உங்களுடைய மனைவிமாரோடு நீங்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதும் சதகா. என்ன தேவைங்க? நியத். உதாரணமா பெற்றோர் நம்மிடத்தில் இருக்கிறாங்க வயசு போன நிலையில, உண்மையிலே